ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவக்கால திருப்பயணமாக ஒரு 7 இடத்துக்கு போகிறோம். அதுக்காக தான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லையா? கண்டிப்பாக தலைவலி வரும். அதனால் தைலம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொடை, தண்ணி, பேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவல், சின்னதாக ஒரு டவல் எடுத்து வச்சுக்குவேன் எப்போவுமே காட்டனில். டவல் கிடைக்காதனால இந்த தடவை வந்து ஷால் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு காட்டன் ஷால் எடுத்து வச்சுக்கிட்டேன். பஸ்ஸுக்கிட்ட வந்து ஒரு 5-5:30 வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால எங்களுக்கு பேக் சீட் தான் கிடச்சிது. ஸோ பஸ்ஸு வந்து ஒரு 6 மணியை போல் கிளம்பிருச்சு. மொத்தம் 4 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 5 பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து 4 பஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் வரல. அதனால் இந்த தடவை 4 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஏரியா விட்டு வெளியேறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. மெட்ரோ வேலைலாம் நடந்துகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பனிமூட்டமாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பஸ்ஸில் ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்தநாள். அவள் பேர் வந்து தன்ஷிகா. அந்த குழந்தைக்கு இன்றைக்கி பிறந்தநாள். பஸ்ஸில் வந்து எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தான். பஸ்ஸில் ஓடிட்டு இருந்த பாட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பிறந்தநாள் பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் கிளாப் பண்ணி அவளுக்கு ப்ளஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் திரையாத்திரையில் மொதல் இடமா அச்சரப்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். அச்சரப்பாக்கத்தில் இருக்க சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் போனப்போ அங்கே மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஆர்வத்தோடு வந்திருக்கும் அரசராகும் பங்கு சமூகமே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சர்ச்சில் மொதல் 2 ஸ்தலம் இங்கே தான் முடிஞ்சுது. அதை முடிச்சுட்டு இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார்ன்ட்டு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே சர்ச்சில் வந்து மாஸ் முடிஞ்சுது. சரி, சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 9:15 நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வழியில் பார்க்குறீங்கல்ல, இந்த மலையில் இருக்கிற மழை மாதா கூட நாங்கள் வரது பிளான் இருக்குது. ஸோ அதை எப்போன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கிற வியாகுல அன்னை பேராலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அடுத்த 2 ஸ்தலத்தை இங்கே தான் முடிக்க போகிறோம். இந்த கோயிலில் வந்து நல்லா கூட்டமாக இருந்தது. என்னென்னு பார்த்தா இன்னும் 2-3 பங்குலேருந்து வந்திருக்காங்க திரையாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போதே ஒரு பங்குலேருந்து அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா உடனே அடுத்த பங்குலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல கூட்டமாக இருந்தது. அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அடுத்தடுத்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கிறதுனால, இன்னொரு 4-5 சர்ச் இருக்கிறதுனால இங்கேருந்து வந்து டக்குன்னு கிளம்பிட்டோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புனப்போ நல்லா மழையாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் மழை இருந்தது, அதுக்கப்புறம் மழை இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறம் முடிக்கும்போது நல்ல மழை பெஞ்சுது. கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில். 10:30 மணிக்கே பார்த்திங்கன்னா எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் அடுத்து போகிற இடம் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிக்கு தான் போகிறோம். விக்கிரவாண்டியில் இருக்க சகாய மாதா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்த 2 ஸ்தலத்தை இங்கே படிச்சிட்டோம். நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. இந்த கோயிலை சுற்றி நல்லா நிறைய மரம் இருந்தது. நெல்லிக்காய் மரம், புளிய மரம்லாம் பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசுலாம் நிறைய ஞாபகம் வரும் இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இங்கே வந்து மோர் கொடுத்துருந்தாங்க குடிக்கிறதுக்காக. இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம். இந்த கோயிலை முடிச்சுட்டு அடுத்து விழுப்புரத்துக்கு தான் போகிறோம். இந்த கோயிலில் ஸ்பெஷல் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய டைம் இந்த மாதிரி வந்திருக்கோம். ஆனால் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்ததே கிடையாது. எனக்கும் ரொம்ப ஆசை. பொதுவாகவே அன்பிய மீட்டிங்லாம் வைக்கும்போது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அன்பிய குரூப்பில் போடணும் அப்படின்லாம் கூட ஆசை. ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இங்கே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னா விழுப்புரத்தில் இருக்கிற கிறிஸ்தவ ஆலயத்துக்கு தான் போகிறோம்.
இந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமே அவ்வளோ கூலாக இருந்தது. அந்த கட்டுமான அமைப்புகள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. வெளியில் வந்து அவ்வளோ வெயில் சுட்டெரிச்சுது. ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததுமே அவ்வளோ கூலாக இருந்தது. ஏசியில் வந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்த 2 ஸ்தலத்தை இங்கே முடிச்சுட்டு நாங்கள் இங்கே இருந்தும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எம்மாவுஸ் தியான மையம். அடுத்த 2 ஸ்தலத்தை இங்கே தான் படித்தோம். எல்லா ஸ்தலமும் ஃபாதரே படிச்சுட்டாங்க. ரொம்ப நிறுத்தி நிதானமாக அழகாக தியானிக்க முடிஞ்சுது. எம்மாவுஸில் தான் எங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. க்யூவில் நின்று லஞ்சை வாங்கியாச்சு. லஞ்சுக்கு என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி ரைஸ், தயிர் சாதம், ஊறுகாய், சிப்ஸு, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி இதெல்லாமே இருந்தது. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்து போகிற இடத்துல தான் மாஸ் நடக்க போகுது. ஸோ மாஸ்க்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கறதுக்காக நிறைய பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டேன். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பார்த்துருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூத்துருந்தது. அந்த வெயில்லையும் அந்த பூக்கள்லாம் பூத்துருக்கிறத பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. அதனால் அதையும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையை தாண்டி கோணாங்குப்பங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிற பெரிய நாயகி மாதா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நமக்கு மாஸ் நடக்க போகுது. பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே ஏதாவது சாப்பிடணும் போலவே இருந்தது. முன்னாடியே தர்பூசணி கடை இருந்தது. தர்பூசணி வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த சைடும் நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. சரி, இப்போ நமக்கு அங்கே வேலை இல்லைன்ட்டு முதல்ல சர்ச்சுக்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம பார்த்த சர்ச்சுங்கள்லேயே இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியோடு வந்து பொங்கல் அப்போ பொங்கல் வச்சுட்டு போவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். அப்போ ஊரில் இருந்த எல்லாருமே ஒன்று கூடுவோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ ஒரு 7-8 வருஷமாக இங்கே வர்றது கிடையாது. இந்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி சர்ச்லேயும் வந்து கோணாங்குப்பம் போகிறோன்னு சொன்னதுமே நான் வந்து ஆளாக நின்னேன். சரி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் மாஸ் நடந்தது. மாசை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறும்போது கூட எனக்கு இன்னொரு பீஸ் தர்பூசணி சாப்பிடணும் போலவே இருந்ததுன்னு அவங்கள வாங்கிட்டு வர சொல்லி தர்பூசணி சாப்பிட்டுட்டு வண்டியை கிளப்பியாச்சு. இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா அச்சிரப்பாக்கத்துக்கு தான் போகிறோம். திருவிழா அப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கடைங்களாக இருக்கும். கரும்பு கடை, குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், அது இதுன்னு நிறைய இருக்கும். அதே மாதிரி பொங்கல் வைக்கிற பொங்கல் பானை, விறகு கடை இதெல்லாமே இருக்கும். நல்ல ஜெகஜோதியாக இருக்கும் இந்த இடங்களே. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம தங்கி பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்கு கூட இங்கே ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சர்ச் மூலமாகவும் அரேஞ்ச் பண்ணலாம். அவங்களும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படி நமக்கு அது மூலமாக ரூம் கிடைக்கல அப்படின்னா இங்கே உள்ள வீடுங்களே நமக்கு ரெண்ட்டுக்கு கிடைக்கும். திருவிழா சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூமுங்களே ஒதுக்கி விட்டு வர்றவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடுவாங்க. அது நல்லா சீப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டும் வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டு சாப்பாடாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை நேரங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சமைச்சு கொடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தங்கிட்டு நம்ம தாராளமாக இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு அந்த திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம கடைசியாக வந்திருக்கிறது அச்சிரப்பாக்கத்தில் இருக்கிற மழை மாதா திருத்தலம். நாங்கள் கோணாங்குப்பத்துலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வந்து சேர்றதுக்கே மணி 8க்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு டீ வடை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆளுக்கு 2 மெது வடை, ஒரு டீ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சர்ச்சுக்கு போனதுமே நாங்கள் முதல்ல அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தான் வரும். எப்போவுமே எங்கள் ஊருக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மலையை க்ராஸ் பண்ணி தான் போவோம். அப்போ சொல்லிக்கிட்டே போவோம் இந்த சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்ட்டு. இப்போ வந்திருக்கோம். அதனால் வந்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா இன்னொரு தடவை நம்ம ஃபேமிலியோடு ஒரு தடவை வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தவக்கால திருப்பயணம் எங்களுக்கு இந்த மாதிரி தான் முடிஞ்சது. நமக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரேயர்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுவும் இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பயணத்தில் எங்களுக்கு ப்ரேயர்ஸும் இருந்தது, என்ஜாய்மெண்ட்டும் இருந்தது. ஸோ எங்களோட தவக்கால திருப்பயணம் இப்படி தான் முடிஞ்சது. இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.